மனுஷனை ஒண்ணு அனுப்பல. செவ்வாய் கிரகத்துக்கு எதை அனுப்பியிருக்கிறான்? எந்திரங்களை அனுப்பியிருக்கிறான், கருவிகளை அனுப்பி அது செவ்வாய் கிரகத்துல இறங்கி அங்கிருந்து படங்கள் எல்லாம் எடுத்து இங்க அனுப்பி அந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப செவ்வாய் கிரகம் வந்து பூமியிலிருந்து 8 கோடி கிலோமீட்டர் தொலைவில், சூரியன்ல இருந்து 23 கோடி கிலோமீட்டர் தொலைவிலையும், பூமியிலிருந்து இந்த பக்கம் பின்னாடி, நம்ம சூரியன்ல இருந்து பூமி இங்க இருக்குன்னா நமக்கு பின்னாடி செவ்வாய் இருக்கிறது, நமக்கு பின்னாடி அடுத்து 8 கோடி கிலோமீட்டர்ல இருக்கிறது. அதுக்கு கூட மனுஷன் ஆள் இல்லாத கலங்களை, விண்கலங்களை அனுப்பி இருக்கிறான். ஆளை அனுப்ப முடியுமான்னு சோதிக்கிறதுக்கு முன்னாடி குரங்கு அனுப்புவான், நாய் அனுப்புவான். அதுக்கப்புறம் என்ன செய்வான்? ஆளை கூட அனுப்ப முடியுமான்னு வருவான். ஆனா இப்ப ஆளை அனுப்பல. இருந்தாலும் அதுல என்ன தெரிகிறது? இங்க இருந்து எடுபட்டு வெளியே போக முடியும், அதை நிரூபிச்சிருக்கிறான். அதே மாதிரி வந்து இந்த பூமியிலிருந்து மேல கொண்டு போய் ஒரு விண்வெளி நிலையத்தை அமைச்சிருக்கிறான். இந்த பூமிக்கு மேல அங்க இங்க இருந்து ஆய்வு செய்யறதுக்கு ஒரு நிலையம் இருப்பதை விட மேலே இருந்தே இந்த பூமியை ஆய்வு செய்வது வந்து கொஞ்சம் வசதியானது. பூமியில இருந்து பூமியை முழுசு ஆய்வு செய்வதை விட மேல போயிட்டா பாதி பூமி அங்கிருந்து பார்க்கலாம், அது ரொம்ப வசதியானது. அதனால இந்த பூமியை ஆய்வு செய்வதற்காக வேண்டி, தட்பவெப்பத்தை ஆய்வு செய்வதற்காக வேண்டி, கோள்களை ஆய்வு செய்வதற்காக வேண்டி விண்ணிலேயே மிதக்கக்கூடிய ஒரு ஊரை உண்டாக்க முடியுமா, ஒரு நகரத்தை உண்டாக்க முடியுமா என்று ஆய்வு செஞ்சு இப்ப பல நாடுகள் சேர்ந்து, அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், இன்னும் பல நாடுகள்லாம், பிரான்ஸ், இன்னும் பல நாடுகள்லாம் கூட்டாக சேர்ந்து ஒரு விண்வெளி நகரத்தையே அமைத்திருக்கிறார். அதுக்கு தான் அந்த கல்பனா சாவ்லாவும் போய் இறந்து போனது அந்த நகரத்துக்கு தான். அதே மாதிரி இப்ப போயிட்டு வந்த சுனிதா வில்லியம்ஸ்ங்கிற பொம்பளை போயிட்டு வந்த, அவங்க தெரிஞ்சதுனால அந்த பேரை சொல்ற, நிறைய பேர் போயிட்டு வந்துட்டாங்க. அப்ப இந்த மாதிரி கொலம்பியா ஓடத்தின் மூலமாக போய் அங்க தங்கி இருந்து அங்க ஒரு ஊரே அமைச்சிருக்கான். இது பூமி மிதக்கிற மாதிரி ஒரு ஊர் அங்க மிதக்குது, அது பூமியை சுத்தி வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி பூமியை சுத்தி வரக்கூடிய இந்த மாதிரி எல்லாம் மனுஷன் போயிடுறான் பாருங்க. விண்வெளியில பிரயாணத்துல எப்படி அட்வான்ஸா இருக்கான்னு கேட்டா, பக்கத்தில் உள்ள சந்திரனுக்கு போயிட்டு வந்துட்டான். அது 3,00,000 கிலோமீட்டர் தான். அது பெருசா சாதனையா பேசணும். இப்ப 8 கோடி கிலோமீட்டருக்கு போயிட்டான். 3,00,000 கிலோமீட்டருக்கு போன ஒரு மனுஷன் 8 கோடி கிலோமீட்டருக்கு மிஷின் அனுப்புற அளவுக்கு என்ன செய்யறான், முன்னாடி வந்துட்டான். எப்படி அல்லாஹ் வந்து அந்த இடத்துல அப்படி நிப்பாட்டி வச்சிருக்கிறான், அது மாதிரி நம்ம ஒண்ணு நிப்பாட்டினா என்னன்னு சொல்லி இவன் கொண்டே என்ன செய்யறான், ஒரு நகரத்தையே நிப்பாட்டி அங்கிருந்து ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த கட்டுமானப்படி ஒன்னும் முடியல, 2010 தான் முடியும். அந்த நகரத்தை உருவாக்குறதுக்குரிய சாமான், ஒவ்வொரு பொருள் இங்க இருந்து போய்கிட்டு இருக்கிறது. ஜாமான கொண்டு போய் கட்டுமான வேலை தான் நடந்துகிட்டு இருக்க, நகரத்தை அமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆய்வு செய்வதற்காக வேண்டி. அப்ப இன்னும் 3 வருஷத்துல தான் அது முடிவடையும். அது முடிஞ்ச பிறகு இங்க இருந்து சுற்றுலாவுக்குலாம் ஆட்களை கூட்டிட்டு போவாங்க. இங்க இருந்து ஊட்டி கொடைக்கானலுக்கு போற மாதிரி என்ன செய்யலாம், அங்க விண்வெளி நகரத்துக்கு போயிட்டு வரும் வாங்கன்னு சொல்லி அழைச்சிக்கிட்டுலாம் போக போறாங்க. அது ஒரு 300,000 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிறது. பெரிய லெவல்ல எல்லாம் இல்ல, லட்சக்கணக்கெல்லாம் போகல. 300,000 கிலோமீட்டருக்கு மேல கொண்டு நிப்பாட்டி என்ன செய்யறான், ஒரு நகரத்தையே உண்டாக்கி கொண்டிருக்கிறான். ஒரு 70% அது பூர்த்தி ஆகி இருக்கிறது. அப்ப இதெல்லாம் வந்து இதுல என்ன தெரிகிறது என்றால், இந்த பூமியில வாழ்கிற நாம் இந்த பூமியை விட்டு வெளியேறி, பூமி எவ்வளவு தூரத்துக்கு நம்மளை இழுத்து பிடிக்குமோ அதை கடந்து போய் கிரகங்களுக்கு போகலாம், கோள்களுக்கு போகலாம், துணைக்கோள்களுக்கு போகலாம். நாமளே சில சேட்டலைட்டுகளை நிப்பாட்டலாம். இதுவும் மேல போற விஷயம் தானே. துணை நகர அமைச்ச மாதிரி என்ன பண்ணி இருக்கிறான், சேட்டலைட் செயற்கை கோள்கள் அங்கங்க நிப்பாட்டி வச்சிருக்கான். அதெல்லாம் ஒரு நகர அளவுக்கு பெருசு கிடையாது. இந்த பில்டிங் அளவுக்கு ஒரு பெருசா இருக்கும்னு வைங்களேன். இந்த பில்டிங் மேல ஒரு 5 பில்டிங் அளவுக்கு ஒரு பெருசா இருக்கும். அதுல போய் என்ன செய்வான், அந்த ஒளிபரப்பு சாதனங்கள் எல்லாம் அமைச்சு இங்க இருந்து டிவி நிகழ்ச்சிகள்லாம் ஒளிபரப்புறாங்க. இது அங்கதான் போகுது, அங்க உள்ள கருவிகள் மூலமாக இங்க வந்து கொட்டப்படுது. அப்ப அந்த மாதிரியான செயற்கை கோள்கள் மாத்திரம் என்ன செய்யறான், பல்லாயிரக்கணக்கில் மிதக்க விட்டுருக்கிறான். பல்லாயிரக்கணக்கான செயற்கை கோள்கள் இருக்கிறது. சீனாவுல கூட ஒரு செயற்கை கோள் அங்க செயலிழந்து போன உடனே இங்க இருந்து ஏவுகணை வச்சு அடிச்சு அதை தூள் கிளப்பி இருக்கிறான். அது இந்த தகர் தெரிஞ்சுட்டான், அது வேஸ்டா இருக்குன்னு உடனே அது மத்தவங்க அதை யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இங்க இருந்து ஒரு ஏவுகணை அடிச்சு அவனுடைய செயற்கைக்கோள், செயலிழந்த செயற்கைக்கோளை போன வாரம் என்ன செஞ்சான், அதை வந்து தகர்த்து தூள் தூளாக்கி இருக்கிறான். இப்படி ஆகாயத்துல புகுந்து விளையாடுறான் மனுஷன் விண்வெளியில பாத்தீங்கன்னா. அப்ப இப்படி எல்லாம் புகுந்து விளையாடுறானே, அப்படி விளையாட இயலுமா? இன்னைக்கு தான் அது சாதாரண விஷயம். இன்னைக்கு தான் அது வந்து மிக சின்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா போச்சு. இது மாதிரி போக முடியும் ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி சொல்ல இயலுமா? ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி சொல்ல இயலுமா? ஒரு 200 வருஷத்துக்கு முந்தி சொல்ல இயலுமா? இந்த ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல முடியுமா? விமானத்தை கண்டுபிடிக்கும் பொழுது கூட இப்படி எல்லாம் போகணும்னு அவன் நினைச்சு பார்க்கல. இப்படி கோடிக்கணக்கான கிலோமீட்டர் போக முடியும் அவன் நினைச்சு பார்த்திருப்பான்? அந்த இடத்துல அப்படி நிறுத்தி வைக்க முடியும் அவன் யோசிச்சு பார்த்திருப்பான்?
அப்படிலாம் யோசிச்சு பார்க்கல. ஆனால் ஒரு 1400 வருஷத்துக்கு முந்தைய இதை பத்தி சொல்ல முடியுமா என்று சிந்தித்து பார்த்தீர்களே. ஆனால் திருக்குறானை புரட்டினா இவங்க என்ன செஞ்சாங்க அதெல்லாம் போட சின்ன புசுன்னு சொல்லுது. இதெல்லாம் சாதாரண விஷயம்டா, இதெல்லாம் உனக்கு முடியும்டான்னு குரான் சொல்லுது. அதே நேரத்தில் இன்னொன்னு கவனிக்கணும், ரெண்டு விஷயம் இருக்கிறது. நம்ம வாழ்றது பூமியில இருந்து மேல போறதை பற்றி குரான் என்ன சொல்லுகிறது, போக 7 சொல்றதா 7 சொல்லுதாங்கிறத இது ஒரு பக்கம் வச்சுக்கிறங்க. ஆனா போய் காட்டியிருக்கிறான். அடுத்து நம்ம வாழ்ற பூமி இருக்குல்ல, பூமிக்கு உள்ளக்க போறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ மேலையா கூட போயிருக்கிறீல்ல, மேல போன மாதிரி பூமிக்கு உள்ளேயும் போகணுமா இல்லையா? பூமிக்கு உள்ள உனக்கு போக இயலுமா அப்படின்னு பார்த்தா அதான் ஆச்சரியம். எது நம்ம கஷ்டங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எது கஷ்டம்? மேல போறது கஷ்டம். நம்ம அறிவை கொண்டு கேட்டா எது கஷ்டம்? மேல போறதானங்க நம்ம இழுக்குது இல்லைங்க. இப்படி அந்த இடத்துல போறதானே கஷ்டம். அதுதான் நிறைய சக்தி எல்லாம் தேவைப்படும். கிணத்துல இறங்குறது கஷ்டமா? குதிச்சிட்டு வேண்டிய என்ன பொத்துண்டு பெரிய விஷயம் கிடையாது. அப்ப கீழே போறது பெரிய கஷ்டம் கிடையாது, மேல போறது கஷ்டம் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா விஞ்ஞானிகள் என்ன சொல்றான்னு கேட்டா, நீ மேலதான் அங்க போய் 8 கோடி கிலோமீட்டர் போய் 20 கோடி கிலோமீட்டருக்கு போய் எல்லாம் உனக்கு ஏழும், கீழே உள்ளுக்குள்ள ஏழுமான்னா ஒரு அளவுக்கு மேல ஏழாதுங்கிறான் விஞ்ஞானி. அதனாலதான் உள்ளுக்கு செய்யற ஆராய்ச்சி எல்லாம் மேல செஞ்சிட்டு இருக்கிறான். எங்க ஒண்ணும் செய்யல. பூமிக்கு அடியில என்ன செய்ய முடியும் கேட்டா விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இந்த பூமியுடைய சைஸ் எவ்வளவு? நம்ம இருக்கிற பூமி இருக்கு இல்லையா, இந்த பூமியுடைய சைஸ் விட்டம் 12,756 கிலோமீட்டர். எவ்வளவு கிலோமீட்டர் விட்டம் விளங்குதா? விட்டம் சொன்னா குறுக்களவு. ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டு இங்க இருந்து ஒரு குச்சியை எடுத்து குத்தி அந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னு வைங்க, அது எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு அதுக்கு பேர் தான் விட்டம்ங்கிறது. சரியா? அந்த மையப்புள்ளியில போகணும், அதாவது கிராஸ்ல குத்திடக்கூடாது. சென்டர் பாயிண்ட கரெக்டா வச்சு இங்க இருந்து குத்துற ஒரு குச்சி எலுமிச்சம்பழத்துக்குள்ள நுழைந்து வெளியே வரும்ல, வந்த பிறகு அந்த குச்சி அளந்து பாத்தீங்கன்னா அது எவ்வளவு இருக்குதோ அது என்னது, அதுக்கு பேர் விட்டம்னு சொல்லுவான். விட்டம் தெரிஞ்சுன்னா வட்டம் தெரிஞ்சு போயிடும். எந்த ஒரு வட்டத்திலையும் விட்டத்தை 3 பெருக்குனா வட்டம் ஆயிரும். விட்டம் ஒரு அடி இருந்தா வட்டம் 3 அடி இருக்கும். அளக்கவே தேவையில்லை. ஒரு வட்டத்தையே போடுங்களேன். ஒரு வட்டத்தை செவத்துல போர்டுல வட்டம் வரைகிறீங்க, வட்டத்தை வரைஞ்சு ஒரு மையப்புள்ளி ஒண்ணு இருக்கிறது. அந்த மையப்புள்ளியில இருந்து இந்த பக்கத்தையும் கிராஸ் பண்ற மாதிரி ஒரு கோடு எங்க வேணாலும் போடலாம், சம்மாத்தா இருக்கும். எந்த ஒரு இடத்துல மையப்புள்ளியை கணக்கு பண்ணி அப்படி ஒரு கோட்டை போடுறீங்க, அந்த கோடை அளந்துக்கிட்டீங்க, சுத்தி எவ்வளவு இருக்கும். அப்ப அதை போய் வளைச்சுக்கிட்டுலாம் அவளுக்கு ஸ்கேன்லாம் கிடையாது, கஷ்டம். அது குறுக்களவு அளந்துக்கிட்டு 3 பிரிக்கிற வேண்டியதுதான். எந்த ஒரு விட்டமுமே அது போன்ற 3 மடங்கு கொண்டதாகத்தான் அந்த வட்டம் இருக்கும். அப்ப இந்த நமக்கு விட்டத்தினுடைய அளவு என்ன சொல்றான்னு கேட்டா 12,756 கிலோமீட்டர் தான் இது. அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 12,756 கிலோமீட்டர் உள்ள குறைஞ்சுக்கிட்டே போனா அந்த பக்கத்துக்கு போயிடலாம். எங்க போயிடலாம்? பூமியோட இந்த பக்கம் வந்துடலாம். இந்த பூமியில நம்ம இருக்கிற இடத்துல இருந்து 12,756 கிலோமீட்டருக்கு குறைஞ்சு அது முடியுமாங்கிற பேட்டுக்கு இல்ல, நான் அளவுக்கு மட்டும்தான் சொல்றேன். உள்ளுக்குள்ள பெரிய விந்தைகள்லாம் நடக்கிறது, போகலாம் இயலாது. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒரு பேச்சுக்கு அப்படி குறைந்து கொண்டு நீங்க போனீர்களே, ஆனால் எவ்வளவு தூரம் போகணும்? 12,756 கிலோமீட்டர் போனால் நேர அமெரிக்காவுக்கு போயிடலாம், இப்படி குறுக்க போறதா இருந்தா. ஆனால் நம்ம சுத்தி போறதா இருந்தா இங்க இருந்து போய் நம்ம அமெரிக்காவுக்கு போறதா இருந்தா என்ன செய்யணும்? இந்த 12 போக முடியாது, 18,000 கிலோமீட்டர்லாம் போக முடியும். நீங்க இப்ப இருக்கிற இடத்துல இதே இடத்துக்கு திருப்பி வரணும். இந்த இடத்துக்கு இப்படி போயிட்டு இப்படி வரணும். வர முடியுமா முடியாதா? இப்படியே நான் போய் இப்படி வரணும். வர முடியுமா முடியாதா? முடியும். உருண்டையா இருந்தா முடியாதானே செய்யும். உருண்டையா இருந்தா இப்படி நம்ம போறோம், இப்படி வரதானே செய்வோம். இந்த இடத்துல நான் நிக்கிறேன் இல்லங்க, இப்படி நான் போறேன். எவ்வளவு தூரம் போறேன்? 38,000 கிலோமீட்டர் போட்டுக்கிறேன். நேர் கோட்ல கரெக்டா காம்பஸ் வச்சுக்கிட்டு நேர போய்கிட்டே இருக்கிறேன். மீட்டர் ஓடிக்கிட்டே, கிலோமீட்டர் காட்டுது. அந்த மீட்டர் வச்சிருப்பான்ல, அந்த மீட்டர்ல கிலோமீட்டர் காட்டுது. 38,268 கிலோமீட்டர் வரும்போது இங்க நிற்போம். எங்க நிற்போம்? எந்த இடத்துல இருந்து புறப்பட்டோமோ அந்த இடத்துக்கு எவ்வளவு தூரம், இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு வரும் கேட்டா சுற்றளவு. விட்டம் 12,000 கிலோமீட்டர் இருக்கிறதுனால அதனுடைய சுற்றளவு எவ்வளவு இருக்கும் கேட்டா 38,000 கிலோமீட்டர் இருக்கிறது. அப்ப ஒரு பூமியுடைய ரவுண்டுடைய அளவு எவ்வளவு கேட்டீங்கன்னா சுற்று அளவு 38,000 சில்லற கிலோமீட்டர் இருக்கிறது. அப்ப இது சின்ன அளவு தானே. இது எதுக்கு நான் இதை சொல்றேன்னு கேட்டா, இவன் போயிட்டு வந்த தூரத்தோட ஒப்பிட்டா இது ஒரு அளவா? 12,000 ஒரு பெரிய அளவாங்கிறேன். சூரிய சந்திரன் 3 லட்சத்துக்கு மேல இருக்கு கிலோமீட்டர், அவ்வளவு தூரம் ஓடி போய்தான். செவ்வாய் 8 கோடி கிலோமீட்டர், அவ்வளவு தூரத்துக்கு உனக்கு போக முடியுது.
போனா காத்து இல்ல, ஆக்சிஜன் இல்ல, ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் நான் போவேன்னு என்ன செய்யறான், போயிட்டு வந்துட்டான். ஆனால் அதோட ஒப்பிட்டு பாத்தீங்க, 8 கோடி கிலோமீட்டரோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இது என்ன பெரிய தூரம்? இந்த பூமியில இருக்கிற அந்த 12,000 ஒரு பெரிய தூரமா? 12,000 கிலோமீட்டருங்க மொத்தமே இந்த உள்ளடக்கம். இந்த இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் வர்றதுக்கு தேவை எவ்வளவு? 12,000 கிலோமீட்டர் தான். ஆனா மனுஷன் இப்ப விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, பூமிக்கு உள்ளக்க போறதுங்கிறது அது நடக்கிற காரியம் இல்ல. விஞ்ஞானிகள் சொல்றாங்க, மேல வேண்டாம் நம்ம என்ன வேண்டாம் நாங்க பண்ணுவோம், பூமிக்கு உள்ள போறதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இது வரைக்கும் மனுஷன் தொலை போட்டு ஒரு 8 கிலோமீட்டர்னா ஒரு 8,000 மீட்டர், 8 கிலோமீட்டர் அவ்வளவு 8,000 மீட்டர் இருக்கிறது 12,000, 12,756 கிலோமீட்டர் உள்ள இந்த ஆழத்துல மனிதனுடைய கருவி மூலமாக சென்றடைந்த மொத்த தூரமே 8 கிலோமீட்டர் தான். 12,000 இருக்குல்லங்க, அதுல இவன் கருவி எவ்வளவு, போர் போடுற கருவி இருக்கிறோம்ல, போர் போடுற மாதிரி குழாய் இறக்குறோம். இப்படி ஏதோ ஒரு ஆய்வுக்காக இறக்கி பார்த்தான். அதிகபட்சமா இவன் எவ்வளவு இறக்கி இருக்கிறான், உலகத்தில் போடப்பட்ட பெரிய துளை எவ்வளவு கேட்டீங்கன்னா 8 கிலோமீட்டர் அளவுக்குள்ள துளையை தான் மனுஷன் போட முடிஞ்சிருக்கிறது. இது மனுஷன் போனது இல்ல, குழாயை இறக்குனது. மனுஷன் எவ்வளவுக்கு இது வரைக்கும் போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டுனா, அதாவது மனுஷன் போனது 3.3 கிலோமீட்டர் போயிருக்கிறான். 3.25 கிலோமீட்டர் வைங்களேன், 3.3னா 3.25 கிலோமீட்டர். அப்ப 3.25 கிலோமீட்டருக்கு தான் ஆள் போயிருக்கிறான். ஒரு கிணறு மாதிரி வெட்டி இப்படி 3 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் இப்படி இல்ல, கீழே பள்ளத்துல 3 கிலோமீட்டர் அளவுக்கு ஆழத்தை தோண்டி அது வரைக்கும் 3.3 கிலோமீட்டருக்கு போயிருக்கிறான். அது எங்க போயிருக்கிறான் கேட்டீங்கன்னா, வேலை வெட்டி இல்லாம போகல. தென்னாப்பிரிக்காவில் ஒரு தங்க சுரங்கம் இருக்கிறது, அது ரொம்ப ஆழத்துல தங்கம் இருக்குங்கிறது அவன் கண்டுபிடித்த பிறகு என்ன செய்யறான்னு கேட்டா, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு கேட்டா, தோண்டி பார்த்து கண்டுபிடிக்கிறது இல்ல, எதிரொலிகள் மூலமாக கண்டுபிடிக்கிறான். அது சில எதிரொலிகளை பூமியில அடிப்பான், அது உள்ள வரைக்கும் போய் மோதிட்டு திரும்பும். எங்கன மோதிட்டு திரும்புதோ அந்த இடத்துல என்ன சாமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளவு சீக்கிரத்தில் திரும்பி வருது அப்படிங்கறத பொறுத்து இந்த வவ்வால் இருக்குல்ல, அது மாதிரி தான். வவ்வால் என்ன செய்ய வரும், முன்னாடி செவர் இருக்கா, காத்து இருக்கா, கதிர் இருக்கா, எது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த திரும்பிக்கிற போய். கண்ணு கிடையாது வவ்வாலுக்கு, கதிர்களை ஒளிய பீச்சு என்ன செய்யும், அது திருப்பி வர்றத கணக்கு பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி இவ்வளவு தூரத்துல தான் செவர் இருக்குன்னு கணக்கு பண்ணி உடனே கால்குலேஷன் மனிதன் கூட பண்ண முடியாது. இங்க இருந்து ஒரு வெளிச்சத்தை ஒன்று கதிரை ஒன்று அடிக்கி அது செவத்துல போய் முட்டுன்னு திரும்பி அதுக்கே வரும். அதுக்கு வந்தோடனே காதுல அது விளங்கு, ஆஹா போனது இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு வந்தா இவ்வளவு தூரத்துல செவர் இருக்குது, அப்படி அப்படி திரும்பிடும். செவத்துல போய் என்ன செய்யாது, முட்டாது. இந்த டெக்னாலஜியில தான் என்ன பண்றான், ரேடார்லாம் வச்சிருக்கான்ல, ரேடார் கருவிகள் அந்த வவ்வால் டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த மாதிரியான அலைகளை அனுப்பி என்ன செய்யலாம், பூமியில என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப தங்கம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்ச பிறகு அந்த தங்கத்தை வெட்டி எடுப்பதற்காக வேண்டி என்ன செய்யறான்னு கேட்டா, சுரங்கம் தோண்டி இருக்கிறான். எவ்வளவு தோண்டி இருக்கிறான், 3.3 கிலோமீட்டர், 3.25 கிலோமீட்டருக்கு உரிய சுரங்கம் தோண்டி அதுல இருந்து என்ன செய்யறான், தங்கம் கிடைக்கிறது. ஒரு நாளைக்கு 1 கிலோ தங்கம் எடுக்கிறான் இன்னைக்கு. அப்ப அவ்வளவு தங்கம் அங்க இருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்காக வேண்டி மனுஷன் இறங்கி இருக்கிறான். ஆனால் உண்மையில 3.3 அது உண்மையில 3.3 கிடையாது. இவங்க கணக்குப்படி 3.3 சொன்னாலும் உண்மையில அது 3.25 கிலோமீட்டர் கிடையாது. ஏன், அது உயரமான இடத்துல இருக்க அந்த தங்கச்சுரங்கம் இருக்கிற ஏரியா கடல் மட்டத்தில் இருந்து 1700 மீட்டர், 1.25 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிறது. 1700 மீட்டர்னா 1.25 கிலோமீட்டர், 1.25 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிறது. தரமட்டத்தில் தான் கணக்கு பண்ணணும். இதெல்லாம் பூமியை சேர்ந்தது. பூமி இவன் மேல இருக்கிறான். அதாவது கடல் மட்டத்தில் இருந்துதான் எதையும் கணக்கு பண்ணுவாங்க. கடல் தான் சமமான மட்டம். கடலுக்கு மேல அப்படி ஒசந்து இருக்குதுல, அப்படி ஒசந்து இருக்குது இருக்கிற ஏரியா, அதுல குறையிற 1700. கடல் மட்டத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவன் போன தூரம் எவ்வளவுதான், 1600 தான். 1600 மீட்டர் 1.5 கிலோமீட்டர் போயிருக்கான். பார்த்தோம்னா கடல் மட்டத்தை அளவுகோலா வைத்து பார்த்தீர்களேயானால் மனிதன் சென்றடைந்த தூரம் எவ்வளவு, 1.5 கிலோமீட்டர். அது மேல உச்சில இருக்கிறதுனால அதையும் சேர்த்து குறைஞ்சிட்டு போனதுனால அதுல பெரிய பாதிப்புகள்லாம் இருக்காது. மண்ணுக்கு மேல தனியா குவிச்சு வச்சிருக்கிறதுனால கீழ அடுக்குகள்ல என்னென்னலாம் மனிதன் சந்திப்பானோ அதெல்லாம் அதுல இருக்காது. இங்க இருந்து ஒரு சமமான தரம் இருக்குல்லங்க, இது கீழே என்னமோ இருக்குது, அது பின்னாடி நான் சொல்றேன். அதெல்லாம் எங்க இருக்காது, இப்படி குவிச்சு வச்ச மண்ணுல இருக்காது. இதுல போறதும் சும்மா தரையில போறது ஒண்ணுதான். இதுலதான் அவன் இவ்வளவு தூரம் போயிருக்கிறான். அப்ப பூமிக்கு அடியில கரெக்டா அவன் போனது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் போயிருக்கான். கடல் மட்டத்தில் இருந்து மனிதன் போயிருக்கிற தூரம் எவ்வளவு, 1.5 கிலோமீட்டர்.
அந்த 1.5 கிலோமீட்டர்ல போயிட்டு சொல்றான், அந்த 1.5 கிலோமீட்டர் போறதுக்கு இடையில பயங்கரமான குளுமை, ஏசி எல்லாம் போட்டு, அந்த சுரங்கத்துக்கு கிட்ட மட்டும்தான் ஏசி இருக்காது. ஏன்னா ஏசி போட இயலாது. அது கிட்ட நெருங்குற வரைக்கும் என்ன செய்வான், ஏசி போட்டு எல்லாம் சொகுசா அது வாழ முடியாதுங்கிறதுக்காக வேண்டி அதிகாரிகள் அங்கதான் தங்கியிருப்பான், லேபர்ஸ் எல்லாம் அங்கதான் தங்கியிருப்பாங்க. போய் 2 ஹவர் தான் வேலை செய்வாங்க. அதுக்கு மேல செத்து போயிடும். மறைக்கு வந்து குளிர்ச்சியை அனுபவிச்சுக்கணும் ஏசியில ஒடியாது. இன்னொருத்தன் போவான் ஷிப்ட் முறையில் 2 ஹவர் 1 ஹவர் தான் அதுல வேலை செய்ய முடியும். ஏன், அந்த இடத்துல உள்ள வெப்பம் வந்து 57 டிகிரி 57 டிகிரி சென்டிகிரேடு வெப்பம் அதுல இருக்கிறது. அப்ப 57 டிகிரிங்க நம்ம கவனிச்சுக்கணும். நம்ம 33ல பெருக்கிறோம், நீங்க 33 இவ்வளவு புழுக்கமா இருக்கிறது. அப்ப 57 நீங்க பாத்துக்கிற வேண்டியதுதான், நமக்கு தாங்க முடியாது, அது வெந்து போயிடும். அப்ப அந்த மாதிரி வந்து காத்துலாம் நெருப்பு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து இவ்வளவு தூரத்துக்கு போனவனே பயங்கரமான ரிசல்ட்டா இருக்குது. அதுதான் மனுஷன் போன இடம் வைக்கல. இப்ப என்ன சொல்றான் விஞ்ஞானிகள்லாம், சரி 1.5 கிலோமீட்டர் போயிட்டீல, 1.5 கிலோமீட்டர் தான் போயிருக்கிற, இதுக்கு மேல உனக்கு போக இயலுமா இயலாதா? இயலாது. ஏன் இயலாது என்றால், பூமிக்கு அடியில போறதுங்கிறது பல விஷயங்கள் உள்ளடங்கிய விஷயம், பல விஷயங்கள் சேர்ந்தது. என்ன பல விஷயம்? பூமியில பல அடுக்குகள் இருக்கிறது. மண் இருக்குது, ஈயம் இருக்குது, அலுமினியம் இருக்கிறது, நெருப்பு குழம்பு உள்ள இருக்குது. நீ குழஞ்சிக்கிட்டு உள்ள போனேன்னு வை, எரிமலையெல்லாம் எங்க இருந்து வருது? எரிமலை இருக்கா பாருங்க, கீழே நெருப்பு இருக்கிறது, அது பிச்சுக்கிட்டு வந்துதான் என்ன செய்யுது, அப்படியே நெருப்பா எரிஞ்சு அப்படி அது மலைகளாக உருவாகி விடுகிறது. அப்ப எரிமலை பூமியில இருந்து வருதுன்னு சொன்னா நீ குழஞ்சிக்கிட்டு போனா செத்து போயிட மாட்ட. உள்ளக்க எரிமலை ஒரு பக்கம் இருக்கிறது, இப்படி நீ போய்கிட்டே போகும்போது பெரிய பயங்கரமான வெள்ளம் வரும், நீரூற்றுகள் எல்லாம் பீரிட்டு அடிக்குது. அதெல்லாம் எங்க இருந்து வருது? இங்க என்ன வருது? பூமியில. நம்ம கிணத்துல வர்ற சாதாரண ஊத்து. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கடல் மடையே இருக்கும், கடல் மடை திறந்தது போலன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்தை கண்டுபிடிச்சு ஒரு பாயிண்ட போட்டு விட்டான்னா பிச்சுக்கிட்டு அடிக்கும் தண்ணி பயங்கரமான வேகத்துல. அந்த மாதிரி நீ பொத்துக்கிட்டு போகும்போது அது மாதிரி ஒரு மழை வந்துச்சுன்னா உங்க இது என்ன வருது? அது இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம இப்ப பூமி வந்து நம்மளை ஈர்த்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு அது ஈர்க்கிறது அந்த அளவுக்கு அது ஈர்க்கிறது. அளவுக்கு மேல ஈர்த்தா என்னவாக, நம்மளை கூட இழுத்து செஞ்சோம்னா 50 கிலோ இருக்கிற நம்ம 100 கிலோ ஆயிருவோம். இன்னும் கொஞ்சம் கூட இழுத்து செஞ்சோம்னா 100 கிலோ உள்ளால 200 கிலோ ஆயிருவோம். நம்மளை பிடிச்சி பயங்கரமா இழுக்குதுன்னா என்னவங்க ஆகும்? நம்மள சாதாரண எவ்வளவு நமக்கு தாங்க முடியுமோ அவ்வளவு இழுக்குது இந்த பூமி. இந்த இழுக்கிற சக்தி எங்க அதிகமா இருக்கு? எங்க அதிகமா இருக்கு? மையத்துல. மையத்துல போக அங்க என்ன இழுக்குது? இந்த இழுக்கிற பவரே எங்க இருக்கிறது? உள்ளக்க மைய புள்ளி இருக்குது, அந்த இடத்துல பயங்கரமா இழுக்கும், இழுவு அதிகமா இருக்கும். அப்ப நீங்க வந்து ஒரு 5 கிலோமீட்டர் கூட போனீங்கன்னா உங்களை இழுக்கிறதும் 5 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிறதுக்கு சமம் கிடையாது. நம்மளை பூமி இழுப்பது நமக்கு தெரிவது இல்லை. நம்முடைய கரெக்டான எடையை மெயின்டைன் பண்ற அளவுக்கு அது இழுக்குது. ஒரு 5 கிலோமீட்டர் கீழே நீங்க இறங்குனீங்கன்னா உங்களுடைய எடை டபுள் ஆகிடும். உங்களுடைய எடை எப்படி ஆயிடும்? நீங்க அப்படி உணர்வீங்க. உங்களை இழுக்கிற எவ்வளவு இருக்கு நீங்க உணர்வீங்க. நமக்கு முடியலையே, கையை தூக்க முடியல, நம்ம கையே டபுளா தெரியுத, நம்ம காலை இவ்வளவு பெருசா இருக்க, நம்ம தலை வந்து 2 மடங்கா இருக்க. இந்த தலை 2 மடங்கான என்னவாகும்? தலையோட இன்னொரு தலையை கட்டி வச்சா நடக்க முடியுமா? தலைக்கு மேல ஒரு தலையை தூக்கி வச்சுக்கிட்டு காலமெல்லாம் வைக்க முடியுமா? கைக்கு டபுள் கை வச்சா என்ன ஆகும்? இந்த கையோட இன்னொரு கையை ஜாயின் பண்ணி கட்டிடுறது, இந்த கையோட இன்னொரு கை, இப்படி எல்லாம் டபுள் ஆனா ட்ரிபிளாவும் ஆகும். இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னு வைங்க, 5க்கு 10 கிலோமீட்டர் போனீங்கன்னு வைங்க, 4 ஆளா போயிருவீங்க. திமிங்கலம் கதைதான். திமிங்கலம் என்ன ஆகும்? தரைக்கு வந்து செத்து போயிரும்ல. திமிங்கலம் தண்ணியில இருக்கிற வரைக்கும் அது என்ன செய்யும்? உயிரோட இருக்கும். ஏன்? அதனுடைய வெயிட்டை வந்து தண்ணி வந்து குறைக்குது. தண்ணியில மிதக்கிற காரணத்தினால அதனுடைய வெயிட் அதுக்கு பாரமா தெரிவது இல்லை. இந்த திமிங்கலத்தை வந்து பூமிக்கு மேலையும் அதுக்கு சுவாசிக்க இயலும், ஆனால் தரையில எடுத்து கூட செத்து போயிடும். ஏன் செத்து போயிருது? அதனுடைய வெயிட் அதிகமாயிடுது. அதனுடைய வெயிட்டை தாங்குற அளவுக்கு அந்த உடம்பு எல்லாம் படைக்கல. திமிங்கலத்தினுடைய வெயிட்டை அதுவே தாங்கிக் கொள்ற அளவுக்கு என்ன செய்யல, படைக்கல. அதனுடைய வெயிட்டை பாதியாக்கி காட்டுற மாதிரி தண்ணியில கொண்டு விட்டுவிட்டான். அது 500 கிலோ இருந்தா தண்ணியில அதனுடைய எடை 250 கிலோ தான். தரைக்கு இழுத்து போட்டீங்கன்னு வைங்க, அது 500 கிலோ ஆயிக்கிறோம். அதனுடைய அழுத்தம் அதை சாவடிச்சிடும். அது காத்து கத்து சுவாசிக்கிறோம் நீங்க கொடுத்தாலும் சரி, அதை போட்டு இன்னொரு திமிங்கல மேல உட்கார்ந்து காலமெல்லாம் அமைக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு அணுவையும் அமுக்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட் ஆயிரும். அப்ப பூமிக்கு அடியில் நீங்க போகும் பொழுது என்னவாகும்? உங்களை பயங்கரமா இழுக்கும். நிக்கவும் முடியாது. நம்மளை போட்டு என்ன செய்யும்? அவருக்கு கை கால் ஒவ்வொரு அணுவுலையும் நூல் பிடிச்சி இழுத்த மாதிரி, காலை கட்டி இழுக்கிற மாதிரி கூட இருக்காது. இந்த இழுவை சக்தி வந்து அனைத்து இடங்கள்லயும் இருக்கும். ஒவ்வொரு அணுவுலையும் நூலை கட்டி 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 உங்களை இழுத்தா அப்படி இருக்கும்.
அதான் நீங்க காலில் சங்கிலி போட்டு இருக்கிற நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறது இல்ல. அப்படியே பூமி இழுக்குது. பூமி எப்படி இழுக்கிறது? நம்முடைய ஒவ்வொரு அணுவையும் பிடிச்சி இழுக்குது. ஒவ்வொரு அணுவையும் நூலை கட்டி கட்டி ஒரு பேச்சுக்கு நரம்ப கட்டி கட்டி பிடிச்சி அத்தனை ஆயிரம் இது போட்டு உங்களை இழுத்தா என்ன கதிக்காகும்? அந்த மாதிரியான ரிசல்ட் பூமியில கிடைக்கும். போக ஏழாதுங்கிறான் பூமிக்கு இடையில. அப்ப என்ன விஷயம், எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, ரெண்டுமே ஒரு அதிசயமான விஷயம். பூமிக்கு மேற்பரப்பில் வாழக்கூடிய நம்ம மேல போக இயலுமா? எவ்வளவு இயலும்? எவ்வளவு இயலும் இவன் கண்டுபிடிச்சிருக்கான். வாழத்தான் இயலாது, போக இயலும். வாழ இயலாது, காத்துக்கிட்டு ஒண்ணும் கிடையாது, போயிட்டு வர்றது தானே அது இயலும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கான் மனுஷன். ஆனா பூமியில இருந்துகிட்டு நம்ம எதை கண்டுபிடிக்கல? இந்த நாசா கிசாவெல்லாம் வச்சுக்கிறாங்களே, இவங்க எல்லாம் உள்ளுக்கு போறதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறான். அங்க போய் அதை செய்ய, இங்க போய் இதை செய்ய, அங்க போய் ராக்கெட் விட, அங்க போய் இதை பண்ணு என்னமோ பண்றாங்களே, உள்ளுக்குள்ள போறதுக்கு ஏன் பண்ண மாட்டேங்கிறான்? பண்ணுன்னு அழிஞ்சு நாசமா போயிருவான். முடியாது, சாத்தியம் இல்லை. அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்யறாங்க, பூமிக்கு கீழே ஒண்ணுமே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவன் சொல்றான். அதுலயும் இந்த 3 கிலோமீட்டர்ல 1.5 கிலோமீட்டர்ல 57 டிகிரி வெப்பம். போக போக இன்னும் வெப்பம் அதிகரிக்குங்க. வெப்பம் கீழே போக போக அதிகரிக்கும், மேல போக போக குளிரா இருக்கு. பாத்தீங்களா, நீங்க இங்க வாழ்றீங்க, ஊட்டியில குளிரா இருக்கும். இது நீங்க மெட்ராஸ்ல வெப்பமா இருக்குல்லங்க, இதே டேட்ல ஊட்டி எப்படி இருக்கு? வெப்பமாவா இருக்கு, குளிரா இருக்குங்க. அதுதான் சூரியனுக்கு கிட்ட இருக்கு. ஒரு வகையில பார்த்தா உயரமா இருக்கிற பகுதி தான் சூரியனுக்கு கிட்ட இருக்கிறது. நம்ம தான் சூரியனோட தள்ளி இருக்கிறோம். சூரியனுக்கு கிட்ட இருக்கிற இடத்துல குளிர்ச்சியா இருக்கிறது, சூரியனோட தள்ளி இருக்கிற இடத்துல வெப்பமா இருக்கிற காரணம் என்ன? நேற்று சொன்ன மாதிரி இந்த காற்று ஒரு போர்வையாக இருக்கிறது. நமக்கு போர்வையுடைய அளவு என்னவா இருக்கு? கடுமையா இருக்கிற காரணத்தினால போர்வையுடைய அளவு பயங்கரமா இருக்கிறதுனால என்னவாகுது? அந்த வெப்பத்தை அது சீக்கிரம் வெளியேற விட மாட்டேங்குது. அங்க மேல போயிட்டதுனால அளவு கரைஞ்சது. காத்துடைய அளவு காத்துடைய அளவு என்ன செய்யும்? மலை உச்சியில குறைஞ்சிரும். அங்க உள்ள வெப்பத்தை உடனே வெளியேற்றிடும். அதனாலதான் என்னவாகுது? உயரமான இடங்கள்ல மலை பிரதேசங்கள்லாம் ஜில்லுன்னு குழுகுன்னு இருக்கிற காரணம் அதான் காரணம். அந்த மாதிரி கீழே போக போக உங்களுக்கு என்னவாகும் கேட்டா, வெப்பம் பயங்கர 57 67 ஆகும். இழுக்கிற சக்தி கூட, வெப்பம் கூட. அது போக என்னவாகுது? ஆபத்துகள், எரிமலை எங்கிட்ட இருந்து வருமோ, எங்கிட்ட தண்ணி பொத்துக்கிட்டு வருமோ என்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் மேல நீ பாட்டுக்கு ஒரு 20 கிலோமீட்டருக்கு சுரங்கம் தோன்றேன் வை, அந்த மண்ணை எங்க கொண்டு அப்புறப்படுத்த வேண்டாம். எங்க கொண்டு அப்புறப்படுத்த ஒரு சின்ன கோடு இப்படி நம்ம பாக்குறோம். இவ்வளவு அளவுல தான் ஒரு போரை போடுறாங்க. அதுக்கு வெளியே எத்தனை மண்ணை பாத்தீங்கன்னா ஒரு லாரி வரும்போல இருக்கு. ஒரு லாரி இந்த கணத்துக்கு போடுற போர்ல இருந்து அள்ளி போடுற மண்ணை பார்த்தா 2 வண்டியை கொண்டு தள்ளிட்டு போறான். அப்ப மனுஷன் போற அளவுக்கு நீ ஒரு 8 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு சுரங்கத்தை தோண்டி போற மாதிரி பண்ணீங்கன்னா இது எங்க கொண்டு அள்ளி அவ்வளவு மண்ணை எப்படி அப்புறப்படுத்துவ? அதுக்குரிய கருவி எங்க இருக்கு? மனிதன் கண்டுபிடித்திருக்கிற இழுவை கருவிகள் எல்லாம் இந்த 3 கிலோமீட்டருக்கு அப்பாலே உள்ளதை இழுக்கிற அளவுக்கு கண்டுபிடிக்கல. அவ்வளவு மின்சார சக்தி, அவ்வளவு சக்தி செலவழிச்சாலும் இழுக்கணுமா இல்லையா? லிப்ட் இருக்குன்னு சொன்னா 5 மாடிக்கு உள்ள லிப்ட் கொண்டு 20 மாடிக்கு எடுக்குமா? எடுக்காது. அதனுடைய இழுவ சக்திக்கு தகுந்த மாதிரி போடணும். அப்ப மனிதனை கண்டுபிடிச்சுக்கிற இந்த துறப்பன கருவிகள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அளவுக்கு மேல போனா அது இழுக்காது, உட்காந்துரும். அதான் 5 மாடிக்கு உள்ள லிப்ட் கொண்டு 20 மாடிக்கு போட்டா என்ன கதிக்கு ஆகும்? அந்த மாதிரி தான் 10 பேரை இழுக்கிற லிப்டால போட்டுமா 5 பேர் மட்டும் ஏறுங்கன்னு சொல்லி 10 பேர் ஏறினான்னு வைங்க, என்னத்தை போட்டாலும் இழுக்க முடியுமா? அதுக்கு இழுக்க முடியாது. அப்ப இதுக்கு மேல ஆழத்துக்கு போக போக அதை வெளியே கொண்டு வருவதற்கு அதிகமான சக்தி அதுக்கு செலவழிக்கணும். அது மாதிரியான கருவிகளை கண்டுபிடிக்கணும். அது மாதிரியான மோட்டார்களை உருவாக்கணும். அதெல்லாம் இன்னும் உருவாக்கப்படவில்லை. முதல்ல உள்ள போய் இழுக்கிற அளவுக்கு உள்ள கருவிகள் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அந்த சாமானை எடுத்துக்கொண்டாந்து வெளியே தள்ளணுமே, மண்ணை எங்க கொண்டு குவிக்கிறது, இதெல்லாம் வர தனியா டெக்னிக்கலா அந்த வசதிகள் உள்ள மனுஷன்ட்ட இல்ல. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இப்ப விஞ்ஞானிகள் என்ன பண்றான்? ஒரு முடிவு, மேல எவ்வளவு மூலம் கீழே போக முடியாது, இதான் முடிவு. ரெண்டையும் குர்ஆன் சொல்லுதுங்க. அதிசயமான முறையில இவங்க கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு திணறி கிணறி இப்ப கண்டுபிடிச்சுக்கிற இந்த விஷயத்தை ஒரு அச்சரம் பெசகாம, ஒரு வார்த்தை பெசகாம என்ன செய்யுது திருமறை குர்ஆன் சொல்லுது. எப்படி சொல்லுது பாருங்க. 55வது சூராவுல 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ், மனித ஜின் கூட்டத்தார்களே, இனத்தார்களே, இனிஸ்ததாக்கும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி சமாவாத்தி வல் அர்த், இந்த வானங்கள் பூமியுடைய பல கோணங்களை நோக்கி நீங்கள் செல்வதாக இருந்தால் ஃபன்ஃபுது, பூங்கள், லா தன்ஃபுதுன இல்லா பி சுல்தான், அதற்குரிய ஆற்றலை கொண்டுதான் உங்களுக்கு போக முடியும். போங்கன்னு சஹாபாக்கள் போயிடக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? அதுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கிறது, அந்த ஆற்றலை கொண்டு மட்டும்தான் உங்களுக்கு போக முடியும் என்று 55வது சூராவுல 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்ல வர்றான்?
பூமியை விட்டு நீங்க போக முடியும், பல கோணங்களுக்கு நீங்க போக முடியும், வானுலகை நோக்கி நீங்கள் போக முடியும். ஆனால் போவதற்கு என்ன வேணும்? ஒரு சுல்தான் வேணும். சுல்தான் தான் பவர் அர்த்தம். ராஜாவை கூட சுல்தான்ங்கிறாங்கல்ல. ஏன் சுல்தான்ங்கிறாங்க? அவர்கிட்ட பவர் இருக்கனால தான், அதிகாரம் இருக்கிறனால அதில் சுல்தான்ங்கிறாங்க. அப்ப சுல்தானா என்னது? பவர் இருந்தா தான் போக முடியும். அப்ப இந்த பவர்னா என்ன? இதுதான் இப்ப இந்த காலத்துல மின்சாரம் தான் பவருங்க. இந்த மின் சக்தியை கண்டுபிடிக்க முன்னாடி வரைக்கும் நீங்க வச்சுக்கிற ஆடு மாடு ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு மேல ஏற முடியாது. இந்த குர்ஆன் இறங்கின காலத்துல என்ன வச்சிருந்தாங்க? குதிரையை வச்சிருந்தாங்க, ஒட்டகத்தை வச்சிருந்தாங்க, மாட்டை வச்சிருந்தாங்க. அதை வச்சுக்கிட்டு சக்கரம் கூட கண்டுபிடிக்கப்படாத காலமா இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் என்ன செய்ய முடியல? உனக்கு இப்படி மேல இப்படி போக முடியும், மேல போகலாம்ப்பா, அதுக்கு முந்தி ஒரு பவரை கண்டுபிடி. இந்த பவர் கண்டுபிடிச்சோம்னா எல்லா வேலையும் லேசா போயிருக்கிறது. இந்த பவர் மின்சாரம், மனிதன் தன்னுடைய சக்தியை மிருகத்தை நம்பிக்கிட்டு இருக்காம ஒரு எந்திரத்தை எப்ப இந்த மின்சக்தியை கண்டுபிடிச்சானோ அன்னையில இருந்து தான் டெவலப்மெண்ட் பல 100 மடங்கு ஆனது. அன்ன உலகம் படைக்கப்பட்ட காலத்துல இருந்து மின்சாரம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் எவ்வளவு முன்னேறி இருக்கிறானோ அது மாதிரி 1000 மடங்கு முன்னேறினா மின்சாரம் கண்டுபிடிச்சவன. மின்சாரம் கண்டுபிடிச்ச ஒரு வாரத்தில் அவ்வளவு முன்னேறிட்டான். நெல் அரைக்கிற மிஷின் வேணுமா, மாவு அரைக்கிற மிஷின், அன்னைக்கு 2 பொம்பளைகள் கூட ஒரு உலக்கையை வச்சுக்கிட்டு அங்கிட்டு ஒரு உலக்கையை வச்சுக்கிட்டு 2 லிட்டரு நெல்லை கொண்டை போட்டு குத்துன்னு குத்துவாங்க. ஒரு நாள் பூரா கை குத்தல் போட்டா என்ன செய்யும்? 2 லிட்டரு நெல்லை அரிசி ஆக்க முடியும். இதுதான் அன்னைக்கு உள்ள சக்தி. மாவாட்டுறதா உட்காந்துக்கிட்டு காலையில் 4 மணிக்கு உட்கார்ந்தாங்கன்னா 6 மணி வரைக்கும் என்ன செய்வாங்க? தோசைக்கு மாவு அரைச்சிட்டு இருப்பாங்க. அதுல 2 மணி நேரத்தை போய்க்கிடுவாங்க. துணி துவைக்கிறாண்டா தேய்ச்சி என்ன செய்வாங்க? அதுக்கு ஒரு 3 மணி நேரத்தை காலி பண்ணுவாங்க. கிணத்துல தண்ணி இறைக்கிறாண்டா இழுத்தே மாஞ்சு போயிருவாங்க. அப்ப எல்லாத்துக்குமே மனித சக்தியில செய்யற காலம் வரைக்கும் ரொம்ப சிரமமா இருந்துச்சு. மனிதன் அவன் ஒரு பவரை நம்பிக்கிட்டு இருக்கிற காலம் வந்த உடனே ஜீவன்களை நம்பாம, உயிரினங்களை நம்பாம ஒரு சக்தியை, ஒரு ஆற்றலை கண்டுபிடித்த பிறகு என்னவாச்சு? நெல் அரைக்கிறதா 1000 மூட்டை கொண்டே மிஷின்ல போடுறியா, உடனே அரை மணி நேரத்தில் நெல், உமி தனியா, நெல்லு தனியா, கல்லு தனியா, அப்படி சூப்பரா மேல உள்ள தோல் தனியா பிரிச்சு எடுத்து நெஞ்சிருது, அரை மணி நேரத்தில் பண்ணிவிடுது. அதே மாதிரி பிரயாணம் பண்றோமா, மதுரைக்கு போறாதா, கட்டிச்சோத்தை கட்டிக்கிட்டு ஒட்டத்தில் உட்காந்துக்கிட்டு என்னைக்கு போய் சேர்றது? ஏறி உட்கார்ந்தா 6 மணி நேரத்தில் இறக்கி விட்டுறாங்க. வணங்குதா? இந்த மின் பவர் ஆடு மாடு இழுக்காம பவர் இழுக்கிற நேரம் வந்த பிறகு என்னவாகுது? இப்படி போறா இருந்தாலும் ஈஸியா இருக்கு, இப்படி போறா இருந்தாலும் ஈஸியா இருக்கிறது. துணி துவைக்கணுமா, அள்ளி போட்டு சுத்தி விடு, அதை துவைச்சிட்டு போயிருங்கிறது இருக்குது. மாவு அரைக்கணுமா, அதை அரைச்சிட்டு போயிடுது. எல்லா வேலையும் மிஷின் பண்ணுது. அதான் பவருங்கிறது. அல்ல இதுல 2 விஷயத்தை சொல்றான். போக ஏழு, அதுக்காண்டி மலையில ஏறி குதிச்சு விடாது, போக 2 செத்து போயிருவேன். மலை உச்சியில ஏறிக்கிட்டு எல்லாம் போக சொல்லிட்டான், இந்த போக போறேன் பொத்துன்னு கிளந்துருவேன். எப்ப போகணும்? போகலாம்ப்பா, அதுக்கு முன்னாடி ஒரு பவரை கண்டுபிடி. அந்த பவரை கண்டுபிடின்னு சொல்வதன் மூலமாக அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னு கேட்டா, மேல போகலாம்னு சொல்றான், இப்ப இயலாதுன்னு சொல்றான், அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குன்னு சொல்றான், அதை கண்டுபிடின்னு சொல்றான். அதை கண்டுபிடிச்சவன இந்த சக்தி, எரிசக்தியை கண்டுபிடிச்ச பிறகுதான் என்னவாகுது? இந்த விண்வெளி பயணம் சாத்தியமாகுது. இது இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டு ஆளு சொல்ற மாதிரி இல்லையா? இன்னைக்கு உள்ள விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி வார்த்தையா இருக்குதா இது? 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி காட்டுமிராண்டி காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் சொன்ன சொல்லை போல இருக்குதா? அது மாத்திரம் சொல்லல. 51ஆம் சூராவுல 7வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், வசமாயி தாத்தில் ஹுபக்கி, பாதைகளை உடைய வானத்தின் மீது சத்தியமாகங்கிறான்ல. வானத்தை விண்வெளியை சொல்லும் பொழுது நம்ம என்ன ரோட்ல தான் பாதை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அங்கேயும் பாதை இருக்குது. பாதை என்ன போலாம் தானே அர்த்தம். பாதை பயணத்துக்கு தானே பாதை. பாதைங்கிறது நம்ம எதுக்கு சொல்லுவோம்? பயணத்துக்கு முடிஞ்சாதான் அதுக்கு பேர் பாதைன்னு சொல்லுவோம். அல்லாஹ் என்ன செய்யறான்னா, பாதைகளை உடைய விண்வெளியின் மீது ஆணையாக, விண்வெளியில பாதைகள் இருக்கிறது. சூரியனை நோக்கி, சந்திரனை நோக்கி பாதை இருக்கிறது, செவ்வாயை நோக்கி பாதை இருக்கிறது, இந்த பூமியிலே மேல சுத்தி வர்றதுக்கு பாதை, விமானத்தின் மூலமா வருவதற்கு பாதைகள் இருக்கிறதுன்னு சொல்லி அந்த பாதைகள் உடைய வானம் என்று சொல்லி விண்வெளி பயணம் சாத்தியம். அங்கேயும் பாதை இருக்கிறது. இங்க ரோடு போட்டிருக்கிற மாதிரி அங்கேயும் ரோடு, மண்ணுக்கு தெரியாத ரோடு இருக்கிறான்னு எல்லாம் சொல்றான். அது மாத்திரம் சொல்லல, மேலே ஏறி சென்றால் என்ன ஏற்படும் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 6வது சூராவுல 125வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், பமை யுரிதில்லாஹு யஹ்தியஹு யஷ்ரஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம். யார் ஒருத்தனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட நாடுகிறானோ அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் விரிவடைய செய்து விடுகிறான். உமை யுரித யுல்லஹு, யாரை வழிகேட்டில் விட அல்லாஹ் நாடுகிறானோ எஜால் ஸத்ரஹு லைகன், அவனுடைய இதயத்தை ரொம்ப இறுக்கமாக சுருக்கமாக ஆக்கி விடுகிறான். கஅன்னமா யஸ்அது பிஸ்ஸமா, விண்ணுலகில ஏறி பிரயாணம் செய்வானே அவனுடைய இதயம் சுருங்குவது போல சுருங்க வைத்து விடுகிறான் அப்படிங்கிறான். இந்த மேட்ரு வேற, அல்லாஹ் சயின்ஸ் சொல்றதுக்காக சொல்லல. நல்ல மனுஷனுடைய இதயம் தாராளமா விரிந்திருக்கும், கெட்டவனுடைய இதயம் சுருங்கி போயிருக்கும் மேட்ரு. அதுக்கு காட்டுற உதாரணம் என்ன? அதான் பாயிண்ட். அதுக்கு எதை உதாரணம் காட்டுறான்? கஅன்னமா யஸ்அது பிஸ்ஸமா,
விண்வெளியில் பிரயாணம் செய்பவன், விண்வெளியிலே ஏறி செல்பவனுடைய இதயம் எப்படி சுருங்குமோ அப்படி இவங்களுடைய இதயம் சுருங்கிருங்கிறான். இப்ப விண்வெளி பயணத்தை பத்தி விஞ்ஞானி என்ன சொல்றான்? மேல போக போக அவன் சொல்ல தேவையே இல்லை. விமானத்துக்கு போன ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் விண்வெளிக்கு அவ்வளவு தூரத்தெல்லாம் போக வேணாங்க. நம்ம இந்த 16 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் மேல போறோமே அந்த பிரயாணத்திலேயே அப்படி இழுக்கும் போது இந்த இதயம் அப்படி தொண்டை குழிக்கு வர்ற மாதிரி இருக்குமா இல்லையா? நமக்கு நம்மளே அதை உணர்றோமா இல்லையா? இந்த 25 கிலோமீட்டருக்கு இப்படின்னு சொன்னா விண்வெளிக்கு போனா என்ன கதிக்கு ஆகுறது? பிச்சுக்கிட்டு வந்துருமா இல்லையா? அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்வெளி பயணத்துக்கு கூட்டிட்டு போகும்போது என்ன பண்றான்? இதயத்தை கழுவி கொண்டு போறான்ல, இந்த இதயம் தாங்காதுண்டு ஒரு ராத்திரியில கொண்டு வரும்போது அதுக்கு முன்னாடி என்ன செய்யறது? ஜிப்ரீல் வந்து என்ன செய்யறாரு? வேற மாத்தி ஆகணும். இந்த ஹார்ட்டை கொண்டுட்டு போனா தெரிச்சு போயிடும். இந்த ஹார்ட்டை கொண்டு அவ்வளவு தூரத்துக்கு ஒரு செகண்ட்ல போயிட்டு திரும்பி வர்றாருன்னா என்ன வேகம் அது? ஒளியை மிஞ்சுகிற வேகத்தில் போயிட்டு வந்தா தாங்குமா? அல்லாஹ் என்ன பண்றான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இதுக்கு என்ன சம்பந்தம்? விண்வெளிக்கு போனா கூட்டிட்டு போக வேண்டியதானே? ஜிப்ரீல் வந்தாரு, கழுவுனாரு, எல்லாம் வருது. நமக்கு அது விளங்காது. அல்லாஹ் கழுவுறன்னு அழுக்கை ரத்தத்தை வேறைய கழுவுறாரு. இது வேற மாதிரி கழுவுதல். என்ன கழுவுதல்? அங்க போவதற்கு இந்த ஹார்ட் தாங்காது. அது நமக்கு முடியாது. செதறி போயிருவோம், நொறுங்கி போயிருவோம், ஒண்ணுமில்லாம போயிருவோம், வெடிச்சு தூள்தல் ஆயிருவோம். அது ஆகக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு ஏற்றவாறு மாற்றணும்னு சொல்லி என்ன அதை அல்லாஹ் மாற்றி அமைக்கிறான். அது மாதிரி வகியை கொண்டாந்து தரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காலில் சேஞ்ச் பண்றான். சொன்னோன்னு அப்படி மனப்பணமா வேணும்ல, நமக்கு ஆகுமா? டேப் ரெக்கார்ட் மாதிரி ஆக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தை என்ன செய்யறான்? அந்த நேரத்தில் ஒருக்கா அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்றான். அது இருக்கட்டும். இப்ப மேட்ரு என்னன்னு சொன்னா, அப்ப இந்த விண்வெளியில செல்லக்கூடிய நேரத்தில் இதயம் சுருங்கும் சொல்றான. அப்ப போயிட்டு வந்த ஒரு ஆள் சொல்ற மாதிரி தானே இது இருக்குது. அந்த காலத்துல போகாத ஒரு காலத்துல ஏதோ விண்வெளியில போய் அடிக்கடி போயிட்டு வர்ற ஆள் மாதிரி உதாரணம் எதை காட்டுவோம்? எதை உதாரணம் காட்டுவோம்? தெரிஞ்சதானே உதாரணம் காட்டுவோம். சாதாரண ஒரு விஷயத்தான உதாரணம் காட்டுவோம். உதாரணம் சொல்றதா சொல்லுவோம். அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம சொல்லுவோம். ரொம்ப அசால்ட்டா அல்லாஹ் சொல்றான். அது மேல போனா சுருங்குமலப்பா, எவ்வளவு சின்ன விஷயமா சொல்றான்னு பாருங்க. அவன் இப்ப மேல போனா சுருங்குமா? அந்த மக்களுக்கு என்ன விளங்கி இருக்கு? மேல யாரு போனா யாருக்கு சுருங்குனுச்சு நம்ம எப்ப பார்த்தோம்? அது அவங்க நினைச்சிருப்பாங்க. அவங்க வேற ஒரு அடிப்படையில் இந்த மார்க்கத்தை நம்பி இருப்பாங்க. நமக்கு விளங்குது என்னடா இது போயிட்டு வந்த ஆள் மாதிரி படைச்சவனுக்கு தான் இது முடியும். யாரால சொல்ல முடியும்? இப்படி மேல போனா சுருங்குதுங்கிறத 14 நூற்றாண்டுக்கு முந்தி சொல்வதாக இருந்தால் கண்டிப்பாக முகமதுக்கு முடியாது, அந்த காலத்தில் வாழ்ந்த இந்த மனிதருக்கு முடியாது. இறைவனுக்கு மட்டும்தான் அது முடியும். இறைவன் வார்த்தையை தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பது இதன் மூலமாக நிரூபிக்கிறத பார்க்கிறோம். அதே நேரத்தில் பூமியை பத்தி வரும்போது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா அதையும் சொல்றான். அதாவது வலா தம்சி ஃபில் அர்தி மரஹா, பூமியில நீ பெருமை அடிக்காத. பூமியில 17வது சூறாவுல 36 37 வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலா தம்சி ஃபில் அர்தி மரஹா, நீ பூமியில பெருமை அடிக்காத. ஏன் பெருமை அடிக்க கூடாது? பெருமை அடிக்கிறதுக்கு நீ என்ன செஞ்சிட்ட? பெருமை அடிக்கிறதுக்கு நம்ம கேட்போம்ல, இந்த பெருமை அடிக்கிறப்படி வானத்தை கிழிச்சு விட்டியலோ இல்ல வளைச்சு விட்டியலோன்னு கேட்போமா இல்லையா? பெருமை அடிக்கணும். ஒருத்தர் பெருமை அடிச்சான்னு சொன்னா ஒரு என்னத்தை பெருசா செஞ்சுட்டேன்னு கேட்கறதுக்காக சில உதாரணம் காட்டுவோம். அல்லாஹ் அந்த இடத்துல ஏதோ உதாரணம் காட்டுறான்னு கேட்டா ஏன் பெருமை அடிக்க கூடாது என்றால், இன்னக லன் தஹரிக்கல் அர்ல, நீ பூமியை பிளக்கவில்லை. பூமியை தான் பிளந்திருக்கிறோமே, இது பாதி. பூமியை தான் பிளந்த கிணறுலாம் வெட்டுறோம்ல, பூமி பிளக்காமையா இருக்கிறோம். இன்னக்க லன் தஹரிக்கல் அர்ல, நீ பூமியை பிளந்து வலன் தபுலுகள் ஜிபால தூளா, மலை உச்சியின் அளவுக்கு நீ உள்ளே செல்லவில்லை. அல்லாஹ் சொல்றான். எதுக்குடா பெருமை அடிக்கிற? நீ பெருமை அடிச்சு அகந்த கொடுத்திருக்கிறிய, நீ மேல வேண்டாம் இது வேண்டாலும் போனா எதை அல்லாஹ் சொல்லிருக்கலாம். என்னடா பெருமை அடிக்கிற? நீ சந்திரனுக்கு போயிட்டியா? இன்னும் பெருமை அடிக்கிற நீ சூரியனுக்கு தொட்டுட்டியான்னு கேட்கலாம். அப்படி கேட்கலாம்ல, அது முடியுங்கிறான் அல்ல, அது சொல்ல மாட்டேங்கிறான். அது பெருமை அடிக்கிற விஷயம் இல்ல, நீ செய்வ. அது மாதிரி உன்னை நான் படைச்சிருக்கிறேன், மேல உனக்கு போக இயலும். அது என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம், உன்னை பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம். எது உனக்கு முடியாது? பூமிக்கு உள்ள போகணும். எவ்வளவுக்கு போகணும்? மலை அளவுக்கு போகணும். மலையுடைய அளவு என்ன? பெரிய மலையுடைய உயரம் எவ்வளவு? 8000 மீட்டருங்கிறான். 8 கிலோமீட்டர். 8000 மீட்டர் எவ்வளவு ஆச்சு? 8 கிலோமீட்டர். 1000 மீட்டருங்கிறது 1 கிலோமீட்டர். அப்ப 8000 மீட்டர் அளவுக்கு மலைகள் இருக்கிறது. இப்படி மேல மலையில ஏறல, அதே அளவுக்கு 8000 மீட்டர் உள்ள போவோம். உள்ள போட பாப்போம். 1.5 கிலோமீட்டர் போயிட்டு பேசிட்டு இருக்க நீ. அல்ல கேட்கலாம், என்ன பெருமை அடிக்கிற நீ? 1.5 கிலோமீட்டருக்கு மேல உனக்கு போக முடியல, என்ன உனக்கு பெருமை? 1.5 தான் நீ போயிருக்கிற. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா, போவ, பூமியை பிளக்குவ, உள்ள கையெல்லாம் போவ. எவ்வளவுக்கு போவ? மலையுடைய அளவோட கம்மியா தான் போவ. மலையுடைய அளவுங்கிற பெரிய மலை, ஜிபால்ல பெரிய மலை, பெரிய மலையுடைய அளவு 8000, 8 மீட்டர், 8 கிலோமீட்டர் இருக்கிறது. அப்ப 8 கிலோமீட்டர் அளவுக்கு நீ உள்ள போவியா? உனக்கு ஏலாது. இவன் அப்படித்தான் சொல்றான். 4க்கு மேல இழுக்காதுங்கிறான் வண்டி. அதிகபட்சமா போனா எவ்வளவு போக முடியுங்கிறான்? 1.5 போய்கிட்டு சொல்றான். அதிகபட்சமா ஒரு 4 வரைக்கும் போக முடியுமா? அதே கஷ்டங்கிறான்.
இத்தனை ஆண்டு ஆச்சு, எவ்வளவு ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியாச்சு, விஞ்ஞானத்துடைய இதை கரைச்சி குடிச்சிட்டோம்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, மேல போறாந்த பொய்க்கேங்கிறான், ஃப்ரீங்கிறான், சாதாரணம்ங்கிறான், கீழே போறாந்த ஏழாதுங்கிறான். எப்படி இது ரெண்டையும் சொல்ல இயலும்? ரெண்டையும் கலந்து அழகா சொல்றான் பாருங்க. இவன் என்ன சொல்றான் அதையெல்லாம் சொல்றானா இல்லையா? அப்ப இன்னக்கலம் தகரிக்கல் அருள உலன் தமிழ்கள் ஜிபால தூளா, நீ பூமியை பிளந்து மலையின் உயரம் அளவுக்கு நீ உள்ளே சென்று விடவில்லை, அப்புறம் என்ன பெருமை அடிக்கிற? நீ பெருமை அடிக்கிற கூடிய இதை செஞ்சு விடு, பெருமை அடி. இதை செஞ்சுட்டு பெருமை அடினால என்ன அர்த்தம்? ஏழாதுன்னு அர்த்தம். பெருமை செய்ய அதை பெருமை அடிக்க சொல்லுவோம். நடக்க முடியாத நடக்க சொல்லிட்டு என்ன செய்யுங்க, பெருமைடா பார்ப்போம். இது செய்ய அந்த இடத்துல மிதந்துட்டு பெருமைடா பார்ப்போம்னு சொல்லுவோம்ல. நீ அந்த இடத்துல மிதந்து காட்டி பெருமை அடினா என்ன அர்த்தம்? அதுக்கு உனக்கு மிதக்க இயலாதுன்னு அர்த்தம். கடல்ல நடந்து காட்டி பெருமைடா பார்ப்போம், நடக்க இயலாதுன்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன சொல்றான்? பெருமை ஆட்டி எப்ப அடிக்கணும்? இப்படி போ, நீ செஞ்சு காட்டுனே. கீழே போய் காட்டுறானே முடியாது உனக்கு, அப்புறம் என்ன பெருமை? அற்பத்திலும் அற்பமா நீ வாழ்ற பூமியில இதுக்கு கீழே உனக்கு போக முடியல, அங்கதான் வசிக்கிற, அங்கதான் வாழ்ற, எங்க தூரத்துல சந்திரனுக்கு போற, அதை பத்தி எல்லாம் கற்பனை பண்ற, சூரியனுக்கு போறதை பத்தி பேசுற, கீழே போறது உனக்கு போய் ஏழுமா? எப்படி ஆக்கியிருக்க பத்தியா? அப்படின்னு அல்லாஹ் கேட்பதன் மூலமாக பெருமைக்கு எதிராகவும் சொல்றான். நேற்று அதல்ல, அந்த காலத்தில் அது பெருமைக்கு எதிரான அறிவுரை மட்டும், இந்த காலத்தில் அறிவுரையும் அறிவியலும் சேர்ந்தது இந்த வசனத்தில். அந்த காலத்தில் வெறும் அறிவுரை, ஓ பெருமை அடிக்க கூடாதுன்னு சொல்றான், அப்படிதான் முடிஞ்சு போயிடும். இந்த காலத்தில் என்ன, பெருமை அடிக்க கூடாதுன்னு சொல்றான். எதையும் சொல்றான், பூமிக்கு அடியில் போக இயலாதுன்னு சொல்றான். ஒரு அளவுக்கு மேல என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அது மாதிரி பூமியில என்ன இருக்குங்கிறான், அடுக்கடுக்கா இருக்குங்கிறான்ல, பூமியிலையும் அடுக்கடுக்கா இருக்குங்கிறான்ல, வானத்திலும் அடுக்கடுக்கா இருக்கு. காற்று அடுக்கு நம்ம சொன்னோம், மேல ஒரு அடுக்கு இருக்கிறது, முதல் அடுக்கு இருக்கிறது, இரண்டாவது அடுக்கு இருக்கிறது, மூணாவது அடுக்கு இருக்கிறது, இப்படி இருக்குல்ல. இதை அல்லாஹ் சொல்றான், கலக்க சபோ சமாவாத்தின் திபாக்கன், வானங்களை 7 அடுக்குகளாக அல்லாஹ் உங்களுக்கு படைத்து வைத்திருக்கிறான் சொல்றான். பூமியை பத்தி பேசும்போது அல்லாஹ் சொல்றான், அருள் மிசில உன்ன, பூமியிலே அதே மாதிரி படைச்சிருக்கிறேன், அடுக்கடுக்கா இருக்குது. நீ வாழ்ற மேல மட்டும் தான் நீ பார்த்துட்டு இருக்கிற, பூமிக்கு உள்ளே அடுக்கடுக்கா நான் வச்சிருக்கிறேன். அப்ப ஒவ்வொரு அடுக்கையும் கடந்து போற பெரிய சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி 65வது சூறாவுல 2வது வசனத்தில் என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் விண்வெளி பயணத்தையும் சொல்றான், கீழே போறதையும் சொல்றான். இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகள் எப்படி சொல்றாங்க அப்படி சொல்றான். இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகள் பெரிய கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு சொல்றாங்களே, அனுபவிச்சு பார்த்து சொல்றாங்களே, அதை சொல்றான் அல்லாஹ் ஏழாதுன்னு சொல்லி காட்டுறான். அப்ப இது குர்ஆன் தன்னைத்தானே நிரூபிக்குதா இல்லையா? இது மனுஷன் வார்த்தையே உங்களுக்கு சொல்ல இயலுமா? இத அந்த காலத்தில் நின்று கொண்டு கற்பனை செய்து பார்த்தால் இத மனுஷன் சொல்லியிருப்பார், எப்படி நீங்க சொல்லுவீங்க? கண்டிப்பா இது மனுஷனுக்கு சம்பந்தம் கிடையாது, இறைவன் தான் சொல்லி இருப்பான்ங்கிற ஒரு அதிசயத்தை பார்க்கிறோம்.